சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தினமும் 1000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த நிஜாம், இவரது மனைவி மெஹ்ருன் நிஷா வயது 44. இவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை உள்ள நிலையில் மெஹ்ருன் நிஷாவுக்கு தொண்டைக்குழியில் கேன்சர் வந்துள்ளதாக கண்டறியப்பட்டு இதற்கான சிகிச்சை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் ஸ்பெஷல் வார்டில் பணம் கட்டி சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் அதற்கு ஆயத்தமாக உள்ள நிலையில் இப்போதைக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை, ரேடியாலஜி, ஹீமோதெரபி கொடுத்தால் சரியாகிவிட்டதால் நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம் என்று தெரிவித்துள்ளனர். பயாஸ் எடுத்த ரிசல்ட் வருவதற்கு 10 நாட்கள் மேலாக ஆகும் என்றும் அது வந்த பிறகுதான் நீங்கள் வாங்கள் என்று தெரிவித்துள்ளனர். வெளியே சென்றால் நோய் தொற்று பாதிக்கும், இதனால் நாங்கள் பணம் கட்டியுள்ளோம் என்று தெரிவித்ததால் பெட் இல்லை என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் மருத்துவர் வனிதா மலரிடம் மெஹ்ருன் நிஷா உறவினர்களிடம் பேசிய போது சமாதானம் செய்துள்ளனர். மேலும் துறை சார்ந்த மருத்துவர் பெட் அல்ல என்றும் மீண்டும் தெரிவித்தால் மருத்துவமனை முதல்வர் அரவிந்திடம் சென்று முறையிட சென்றுள்ளனர். ஆனால் அவர் எந்த ஜமாத்திலிருந்து வந்துள்ளார்கள் என்று கேட்டு அலைக்கழித்துள்ளார். பொதுமக்களை சந்திக்க மாட்டாரா என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் பேர் அப்சானா ஃபாத்திமா. எங்க மாமியார் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம். இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்காக நாங்கள் போன மாதம் 22ஆம் தேதி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. இசிஜி, எக்ஸ்ரே எல்லாமே எடுத்தாங்க. எடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக இருக்குது, எதுவும் தேவையில்லை, நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம், கேன்சருக்காக வந்தால் அவங்களுக்கு உணவு குழாயில் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நார்மலாக இருக்குது, எல்லாமே சரியாயிடுச்சு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ண அப்புறமா அவங்களே 4 நாளுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க. ஒரு ரிப்போர்ட் பயாப்சி ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அது ரிப்போர்ட் வந்த அப்புறமா தான் எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணணும், வராமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்ட்டு நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க, உங்களுக்கு என்ன நாங்கள் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. நாங்கள் கேட்டோம், இருக்கிறத தானே நீங்கள் சொன்னதான் நாங்கள் கேட்குறோம், இல்லாதது ஒன்றும் நாங்கள் கேட்கல, என்னன்னு சொன்னீங்கன்னா தானே நாங்கள் அடுத்தது என்னன்னு பண்ண முடியும், நாங்கள் எதனா ஆயிடுச்சுன்னா நாங்கள் உங்களை தானே கேட்போம் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ நாங்கள் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வீட்டுக்கு போங்க, போயிட்டு 1 மாதம் கழிச்சு நீங்கள் வாங்க, வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் முதலேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டதுக்கு பெட் இல்லை, இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 20 நாளாக இங்கே அட்மிட் ஆகியிருக்கோம். 20 நாளாக ஆகாத இன்ஃபெக்ஷன் இப்போ எப்படி ஆகும்? டாக்டர் தான் சொன்னாங்க. சொல்லும் போது ஆரம்பம் மேடமும் கூட இருக்கிறாங்க, அவங்க மத்தியம் சொன்னாங்க பெட்னு சொல்றாங்க. இப்போ நாங்க ஃப்ரீயா பார்க்கல, இங்க பணம் கட்டி பாக்குறோம். அப்போ பணம் கட்டி பாக்குறவங்களுக்கு பெட் இல்லை சொன்னா எப்படி சரி? இந்த விஷயமா நம்ம ஆரம்பம் இடத்த போய் பாக்குறோம். அவங்க ஓரளவு சமாதானம் பேசி அனுப்புறாங்க. சரி, எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதனால நாங்க என்ன பண்ணோம்னா டீன் சாரை பார்க்க வரோம். டீன் சார் பார்க்க வரும்போது அவங்க சார் கேமரா பார்த்து தான் இருக்கிறாரு. அப்போ என்ன கேட்கறாரு, எந்த ஜமாத்துல வந்துருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாரு. இப்போ நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ஜமாத்தை விட்டுருங்க, ஒரு டீன் சார் பார்க்க வர எதுக்கு வருவாங்கன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் சரியில்லை அந்த பட்சம் தான் டீன் சார் பார்க்க வருவாங்க. அப்ப ஜமாத்துல இருந்தா டீன் சார் பாப்பாரா? தரதர் பார்த்து தான் பாப்பாரா டீன் சாரு? அப்போ ஒரு பொதுமக்கள் என்ன பாதிப்போ அது கூப்பிட்டு அவங்களை கேட்கணும். கேட்டு என்னப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு என்ன பார்க்க வந்தீங்க கேட்டுட்டு அது சொன்னா பரவாயில்ல, எந்த ஜமாத்துல சொல்லிட்டு கேட்டா என்ன சார் இது ஒன்றும் புரியல, பொதுமக்கள் டீன் சார் பார்க்க கூடாதா? நாங்க டீன் சார் எதுக்கு பார்க்க வரும் கேட்கறேன், நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் இல்ல, அங்க கவனிப்பு இல்ல, பெட் இல்லைங்க, அரசாங்க ஹாஸ்பிட்டல் பெட் இல்ல சொல்லி பெரிய தவறு இல்லையா? அது ஒரு டாக்டர் சொல்ல, அதுக்கு விட்னஸ் ஆர்வம் மேடம் இருக்கிறாங்க. அப்ப அவங்க சமாதானம் பேசுறாங்க, எங்க உடன்பாடுனா டீன் சார் பார்க்க வரும். அப்படி போய் இந்த பெட்டில் எப்படி சொல்லலாம்? டாக்டர் சீஃப் டாக்டர் சொல்றாரு, அவர் பேர் எப்படி தெரியல எங்களுக்கு, இந்த மாதிரி சொல்றாப்புல. இப்போ இது என்ன பண்ண சார், இது அமைச்சர் ஆய்வு பண்ணும். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நிறைய குறைபாடுகள்லாம் இங்க இருக்கு. குடித்தண்ணீர் பார்த்தீங்கன்னா அங்கே குடித்தண்ணீர் கிடையாது. சாலை வசதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு பேஷண்ட் கொண்டு வருவாங்க, மெயின் கேட்ல இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பள்ளம் மேடம், அது அந்த இது போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த ரோடு சாரி காங்கிரீட் போடுறாங்களா, எல்லாம் பேத்து நிற்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா காவா தண்ணி பார்த்தீங்கன்னா கொப்பளிச்சு போடுது. அப்போ இது இன்ஃபெக்ஷன் ஆகாதா நோயாளிகளுக்கு? எங்க பார்த்தா காவா தண்ணி ஃபுல்லா நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க சார். இதெல்லாம் அமைச்சர் ஆய்வு பண்ணணும். அமைச்சர் மருத்துவமனை வருது கிடையாது, பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், அவங்க வரும்போது நம்ம கிளீன் பண்ணி வச்சிடறாங்க போலுக்கு. பொதுமக்கள் கஷ்டங்கள் தெரியும், அவங்களாம் இங்கே அட்மிஷன் ஆனாதான் அந்த வலி, அந்த வேதனைகள், கஷ்டங்கள்லாம் தெரியும். பொதுமக்கள் அப்பா நாங்கள் எல்லாத்துக்கும் காசு கொடுக்குற சூழ்நிலை ஏற்படுது. ஸ்கேனுக்கு காசு, எக்ஸ்ரேக்கு காசு, கேஸ் தலைமுறை காசு, காசு மட்டும் புடுங்க தெரியுது. அப்ப எங்க கஷ்டத்தை யார் தான் புரிஞ்சுக்கிறது? ஒரு ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைக்கு என்ன ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லணும் டாக்டருங்க.
அவங்களுக்கு கேட்கணும், என்னம்மா அவங்க பிரச்சனை கேட்கணும். எதுவுமே கேட்க மாட்டாங்க. என் பேர் ஷாஜகான் சார்.